ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 பல் பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கலாம். கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த முள்ளங்கி கீரையை அதில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கீரை கிடச்சா விடாதீங்க. எனக்கு இந்த முள்ளங்கிலே இந்த கீரை கொஞ்சமாக கிடச்சிது, அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டேன். எப்போ சாம்பார் வச்சாலும் முள்ளங்கி போட்டு வச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்லது அடிக்கிற வெயிலுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அங்கி போன்ற புண்ணை கூட நீக்கிடுமா அந்த முள்ளங்கி. அவ்வளோ பவர் இருக்குது. இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எப்போ சாம்பார் வச்சாலும் சரி இந்த முள்ளங்கி கீரை கிடச்சதுன்னா போட்டு செஞ்சுருங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணை வேரோடு அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அந்த முள்ளங்கிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரி, இப்போ நம்ம அதெல்லாம் சேர்த்துலாம். முள்ளங்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மாங்காவும் முருங்காவும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காய்கறிக்கு தேவையான மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், இந்த 3 நம்ம அதில் சேர்க்க போகிறோம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு லைட்டாக கல் உப்பு சேர்த்து அந்த காய்கறியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. காய்கறியில் நம்ம போட்ட மசாலா நல்லா மிங்கிலாகி சூப்பராக வதங்கிட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை ஊற்றிடலாம். சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். சாம்பார் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு தூக்கி சாம்பாரில் ஊற்றிடலாம். எப்போ தாளித்தாலும் நம்ம தாளித்த சட்டியில் இன்னொரு அட்டி ஊற்றி தாளித்து ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அப்படியே மூடி வச்சிடலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு ஒரு குழம்பு, மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாம்பாரை வச்சுட்டு டிஃபனுக்கு யூஸ் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஈஸியான மெத்தடில் எப்படி சுவையாக டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய், டாட்டா.